நம்ம பார்க்க போறது கத்தரிக்காய். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது கத்தரிக்காய். நமது நாட்டை விட சீனாவில் தான் அதிகம் விளைகிறது. ஏனெனில் சைவமாக இருந்தாலும் அசைவ சுவையை கொண்டு வரும் ஆற்றல் பெற்றுள்ளது கத்தரிக்காய். இதன் காரணமாகவே கத்தரிக்காயின் தேவை பெருமளவில் அதிகரிக்கின்றது. இதன் சுவை மட்டுமின்றி இதன் மருத்துவ குணங்கள் ஏராளம். நெஞ்சு சளி, வாய் கோளாறு, மூக்கடைப்பு போன்ற தொல்லைகள் இருப்பவர்கள் இந்த கத்தரிக்காயை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் அந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். பசியை தூண்டும் இயல்புடைய கத்தரிக்காயை சுட்டு சாப்பிட்டால் நல்ல தூக்கமும் பெறலாம். இளமை பொலிவுடன் இருக்கவும் கத்தரிக்காய் உதவுகிறது. மேலும் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் திறனும் உள்ளது. அது மட்டுமின்றி மூட்டு வலி, இடுப்பு வலி போன்றவற்றை குணமாக்கி உடலை வலிமையோடு இருக்க செய்கிறது. மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாகவும் இது செயல்படுகிறது. தோல் நோய் மற்றும் அலர்ஜி உள்ளவர்கள் தவிர மற்ற எல்லோருக்கும் இது ஏற்றது. ஆகவே இந்த கத்தரிக்காய் ருசித்து சாப்பிடுவதற்கு மட்டும் இன்றி நமது உடலில் உள்ள பல்வேறு மருத்துவ தேவைகளுக்கும் ஏற்ற உணவாக இருக்கும்.